अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமெல் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சோழ நாட்டு திவ்யதேசங்களுக்குள்ளே திருவாலி என்கிற திவ்யதேசத்திற்கு 3 பதிகங்களை அருளிச் செய்கின்றார் திருமங்கை ஆழ்வார். திருவாலி என்கிற திவ்யதேசம் திருவங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமாகவும் கொள்ளப்படுகிறது. அந்த திருவாலியிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே தானே வந்து புகுந்தான். ஆயினாலே அந்த எம்பெருமானை கொண்டாடுகின்றார் ஆழ்வார். நான் என்னுடைய உள்ளத்திலே வந்து நீ எழுந்தருளிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த பிறகு என்னுடைய நெஞ்சிலே எழுந்தருளிருக்க வேண்டிய நீ, நான் உன்னை பிரார்த்திப்பதற்கு முன்னமே என்னுடைய நெஞ்சிலே வந்து எழுந்தருளி விட்டாயே, என்னே உன்னுடைய அன்பு என்று அணியாலி அம்மானே திருவாலி அம்மானே என்று அந்த எம்பெருமானை கொண்டாடி கொண்டு வருகிறார். அதிலே 4வது பாசுரம், அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், என்னுடைய நெஞ்சிலே வந்து நீ புகுந்தாய் என்றால் அதற்கு என்னிடத்திலே ஏதேனும் நன்மைகள் இருந்திருக்க வேண்டும். என்னிடத்திலே நன்மைகள் எதுவும் இல்லை என்றாலும் கூட நீயே உன்னுடைய கிருபையாலே, நிர்ஹேதுக கிருபையாலே என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து பிறந்தாய் என்பது அது மிகவும் விசேஷம்தான். ஆனால் எனக்கு நன்மை இல்லை என்பது மட்டுமல்ல, என்னிடத்தில் தீமைகள் எதுவும் இல்லாமல் இருந்திருக்குமானால் அப்பொழுது நீ என்னுடைய நெஞ்சிலே வந்திருந்தாலும் கூட அது ஒரு புடை இருந்திருக்கலாம். ஆனால் நானோ தீமைகளுக்கெல்லாம் ஒரே இருப்பிடமாய் இருந்தேன். இந்த உலக இன்பங்களிலே எல்லாம் நான் கள்வனே நானேன், படிரி செய்திருப்பேன், கண்டவா திரிதந்தேன் என்றெல்லாம் ஆழ்வார் தம்மை பற்றி கீழேயே சொல்லிக் கொண்டார் அல்லவா. வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலைப் பயனே பேணினேன் என்று இப்படியெல்லாம் சிற்றின்பங்களிலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எம்பெருமானே, நீ என்ன செய்தாய் தெரியுமா? எனக்கு அந்த சிற்றின்பங்களிலே இருந்த எண்ணத்தை நீயே மாற்றி எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நீ வந்து சேர்ந்தாயே என்று அவன் பண்ணின ஒரு பெரிய உபகாரத்தை இந்த 4வது பாசுரத்திலே கொண்டாடுகின்றார். அதாவது சிற்றின்பத்தை தரக்கூடிய சில பெண்கள், சில வகை பெண்கள், அந்த பெண்களிடத்திலே என்றோ என்னுடைய நெஞ்சு இருந்தது. ஆனால் அந்த நெஞ்சையும் நீ மாற்றிவிட்டாய், மாற்றிவிட்டு என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நீ வந்து இருக்கிறாய் என்று அந்த உபகாரத்தை கொண்டாடுகின்றார். மின்னல் மன்னனுடங்கிடை மடவார்தம் சிந்தை மறந்து வந்து நின் மன்னு சேவடிக்கே மறவாமை வைத்தாயால் உன்ன மன்னு தெரிந்தி வன்பொழில் வாய் அகம்பனகள் கலந்து எங்கு மன்ன மன்னம் வயல் அணியாலி அம்மானே. மின்னில் மண்ணு நுடங்கிடை மடவார் என்று பெண்களை வர்ணிக்கிறார். அதாவது பெண்கள் என்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மிகவும் அழகாக இருப்பார்கள். அழகு என்னால் எப்படிப்பட்ட அழகு? அவர்களுடைய இடை மிகவும் சிறியதாக இருக்கிறதா. அது எப்படி இருக்கிறது என்றால் மின்னலை காட்டிலும் மெல்லியதாக, மின்னலை காட்டிலும் சிறியதாக இருக்கிறது என்று. எதற்காக இப்பொழுது இந்த பெண்களை வர்ணிக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட அழகிலேதான் இத்தனை நாள் நான் ஈடுபட்டு கிடந்தேன். திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். தம்முடைய முந்தைய நிலையை சொல்லுகிறார் என்றோ அல்லது நைச்சானுசந்தானத்திற்காக சொல்லுகிறார் என்றோ கொள்ளலாம். மின்னில் மண்ணு நுடங்கிடை மடவார், இப்படிப்பட்ட இடையை உடைய மடவார்தம் சிந்தையை மறந்து, அந்த அவர்கள் இடத்திலே என்னுடைய வைத்திருந்த என்னுடைய சிந்தையை நான் மறக்கும்படியாக, அந்த பெண்களையே நான் மறந்து விடும்படியாகவென்றோ நீ எனக்கு செய்தாய். அப்படி அந்த மின்னில் மண்ணு நுடங்கடை மடவார்தம் சிந்தை மறந்து என்ன ஆயிற்று எனக்கு? நின் மண்ணு சேவடிக்கே மறவாமை வைத்தாய். உன்னுடைய எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியதாய், எப்பொழுதும் அடியவர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியதாய் இருக்கக்கூடிய அந்த திருவடிக்கே நான் மறவாமை என்றால், நான் இத்தனை நாள் நினைத்துக் கொண்டிருந்த பெண்களை நான் மறக்கும்படி செய்தாய். உன்னுடைய திருவடிகளை நான் மறவாமல் இருக்கும்படியும் செய்தாய்
எப்பேற்பட்ட உபகாரம் இது! அதாவது நல்லவனாயிருந்தால் அவனுடைய நெஞ்சிலே புகுவது என்பது ஒரு புறம் இருந்தாலும், அதற்கும் மேற்பட எம்பெருமான் என்ன செய்கிறான்? நல்லவனாக இல்லாமல் தீயவனாய் இருப்பவனையும் கூட நல்லவனாக ஆக்கி அதற்கு பிறகு அவனுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து புகுகிறான். இசைவித்து என் உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே, என்னை இசைவித்து என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே என்று நம்மாழ்வாரும் அருளி செய்கிறார். இங்கே நின் மண்ணு சேவடிக்கே மறவாமை வைத்தாய், நான் மறவாமல் இருக்கும்படி செய்துவிட்டாயே. ஆள் ஆள் என்றால் ஆச்சரியம். இது என்ன ஆச்சரியம்! எப்பேற்பட்ட பெரிய உபகாரத்தை நீ எனக்கு செய்திருக்கிறாய் என்று இப்படி அருளி செய்தவர். மேலே அந்த திருவாலி என்கிற திவிதேசத்தினுடைய ஒரு இயற்கை காட்சி, அதை வர்ணிக்கிறார். அங்கே அன்னப்பறவைகள் ராஜஹம்சங்கள் இருக்கின்றனவாம். அவை என்ன செய்கின்றன? புன்னை மண்ணு செருந்தி வன்பொழில்வாய் அகல்பனைகள் கலந்து என்று புன்னை மரம், செருந்தி இப்படிப்பட்ட இடங்களிலே எல்லாம் அங்கே கலந்து அந்த அன்னப்பறவைகள் இருக்கின்றனவாம். அது என்ன செய்கின்றது என்றால், அது எங்கும் அன்னம் மன்னம் வயல் என்று எல்லாவிடத்திலும் அந்த அன்னப்பறவைகளானது அப்படி திகழ்ந்திருக்கின்றன என்று தெரிவிக்கின்ற அப்படிப்பட்ட திருவாலிக்கு அம்மானே, திருவாலியிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமானே, இப்படியொன்றோ நீ எனக்கு உபகாரம் செய்தாய் என்று இந்த பாசுரத்திலே ஹம்ச பட்சிகளை தெரிவிக்கின்றார். இந்த ஹம்ச பட்சியை தெரிவித்தது யாரை தெரிவிக்கிறது என்றால், எம்பெருமானே ஒரு ஹம்ச பட்சி போலேதான். அந்த அன்னப்பறவை என்ன செய்யும் என்னால், பாலும் நீரும் இருந்தாலும் அது நீரை விட்டு பாலை மட்டும் அது பருகி விடுமாம். அதுபோல எம்பெருமான் நம்மிடத்திலே நன்மை தீமைகள் இருந்தாலும் கூட எம்பெருமான் என்ன செய்கிறான்? அந்த தீமையை தள்ளிவிட்டு நன்மையை ஏற்றுக்கொள்ளுகிறான், தீமையையும் நன்மையாக ஆக்கி விடுகிறான் என்று இப்படியெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு குணங்கள் இருக்கிறபடியினாலே அந்த எம்பெருமானையே அன்னப்பறவையாக இங்கே ஆழ்வார் சொல்லுகிறார் என்று நாம் கொள்ளலாம். இப்படி எங்கும் அன்னமன்னம் வயல் அணியாலி அம்மானே என்று இந்த 4வது பாசுரத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக 5வது பாசுரத்திலே இப்படி என்னுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்த நீ என்னுடைய நெஞ்சை விட்டு நீ போய்விடாதே என்பது போல வார்த்தைகள் அருளி செய்கின்றார். நீடுபன் மலர் மாலையிட்டு நின்னிணையடி தொழுதேற்றம் என் மனம் வாட நீ நினையேல் மரமெய்தமா முனிவா பாடலின் ஒலி சங்கினோத பறந்து பல்பனையால் மலிந்து எங்கு மாடலோதயரா அணியாரி அம்மானே. எம்பெருமானே, நீ என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து புகுந்தாய் என்கிற காரணத்தினாலே நான் உன்னை எப்படியெல்லாம் துதிக்கிறேன், எப்படியெல்லாம் வணங்குகிறேன். நீடு பன்மலர் மாலையிட்டு, நல்ல உயர்ந்த பல பல வகை மலர்களாலே உனக்கு நான் அலங்காரம் செய்கின்றேன், மனத்தாலேயே செய்கின்றார் என்று கூட கொள்ளலாம். இப்படி நீடு பன்மலர் மாலையிட்டு நின் இணை அடி தொழுதே ஏத்தும், இப்படி உன்னுடைய திருவடிகளை நான் தொழுது ஏத்துகின்றேன், இப்படியெல்லாம் நான் செய்கின்றேனே. அப்படிப்பட்ட எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என் மனம் வாட நீ நினையேல், என்னுடைய மனமானது வாடும்படியாக நீ ஒரு செயலை செய்து விடாதே என்கின்றார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு எதனாலே வாட்டம் வந்துவிடும்? ஏன் என்னுடைய மனம் வாடும்படியான காரியத்தை நீ செய்யாதே என்று எம்பெருமானை வேண்டிக் கொள்ளுகிறார். ஆழ்வாருக்கு எதனாலே வாட்டம் வரும் என்றால், இப்படி என் மனத்து இருந்தாய் என்று கீழ்ப்பாசுரத்தெல்லாம் தெரிவித்தாரே ஆழ்வார். அப்படி மனத்திலே எழுந்தொழி இருக்கிற எம்பெருமான் ஆழ்வாருடைய மனத்தை விட்டு அகன்று விட்டானால் அப்பொழுது ஆழ்வாருக்கு நெஞ்சிலே வாட்டம், வருத்தம் ஏற்பட்டு விடுமாம். இப்பொழுது ஆழ்வார் எனக்கு வருத்தம் ஏற்படும்படி நீ நடந்து கொள்ளாதே என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், என்னுடைய நெஞ்சை விட்டு நீ போய்விடாதே என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் என்பதுதான் பொருள். ஆகையினாலே என் மனம் வாட நீ நினையேல் என்கிறார். என்னுடைய மனம் வாடும்படியாக நீ நினைத்து விடாதே, அதாவது என்னை விட்டு நீ பிரிந்து சென்று விடாதே என்று சொன்னவர் உடனே ஆடியவனுக்காக எதையும் செய்பவன் எம்பெருமான் என்பதற்காக ஒரு சரித்திரத்தையும் அவனுக்கு நினைப்பூட்டுகின்றார். மரமெய்த மாமுனிவா என்று 7 மரங்களை ஓர் அம்பாலே துளைத்த ராமபிரான் அல்லையோ நீ என்று அவனை பார்த்து தெரிவிக்கின்றார். அதாவது எதற்காக அப்படி செய்தான் என்றால், இவனுக்கு வலிமை உண்டா இல்லையா என்று சுக்ரீவனுக்கு சந்தேகம் ஏற்பட்ட பொழுதோ தனக்கு வலிமை உண்டு என்று காட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தான். ஆக தனக்கு இவனுடைய வலிமையும் கூட
எதற்காக என்றால் அந்த சுக்ரீவனுக்கு உபகாரம் செய்வதற்காகத்தான். ஆனால் சுக்ரீவன் அவன் நம்பும்படியான செயலை செய்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி அதற்கு பிறகு அவனுக்கு அனுகிரகம் செய்தான் என்றால் அடியவர்கள் நெஞ்சு வாடும்படியாக ஒரு நாளும் நடந்து கொள்ளாதவன் என்பதை இந்த நிகழ்ச்சியே அன்றோ காட்டுகிறது. ஆகையினாலே மரமெய்த மாமுனிவா, என் மனம் வாட நீ நினையேன், என் மனம் வாடும்படியாக நீ நினைக்க கூடாது என்றார். உடனே அடுத்த பின்னடிகளிலே அந்த திருவாலியினுடைய சிறப்பை வர்ணிக்கிறார். பாடலின் ஒலி சங்கினோசை பறந்து எங்கும் ஆடலோசையரா அணியாலியம்மானே. பாடல் இன்னொலி சங்கி எல்லாம் அந்த இடத்திலே திருவாலியிலே எப்பொழுதும் வேத கோஷங்கள் என்ன, இனிய இசைகள் என்ன, ஆடல் பாடல்கள் என்ன, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதா. திருவாலியிலே எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் எல்லோரும் களிப்போடு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள் என்றால் அங்க இருக்கிற நான் மட்டும் வாடும் வாட்டத்தோடு இருக்கலாமா? என் மனம் வாட நீ நினையேல் என்று சொன்னவர் எங்கும் ஆடலோசை அரா என்று, எங்கும் ஆடலுடைய ஓசையானது அரா என்னால் ஒரு நாளும் அந்த ஆடல் பாடலுடைய மகிழ்ச்சி ஆரவாரம் திருவாலியிலே குறையவே குறையாது என்கிறார். அப்படி இருக்கிற பொழுதோ என் மனம் வாடும்படியாக நீ நினைக்கலாமா? என்னை விட்டு நீ பிரிந்து செல்லலாமா என்பது போல அவனை பார்த்து என்னும் ஆடலோசையரா அணியாலி அம்மானே என்று அந்த திருவாலியிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் ஒரு நாளும் தம்முடைய நெஞ்சை விட்டு அகன்று சென்று விடக்கூடாது என்கிற அந்த கருத்தை இந்த பாசுரத்திலே இப்படி அருளி செய்தார். 5வது பாசுரத்திலே இன்னமும் திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.